அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆவணி அவிட்டம் எப்போ வருது? அந்த ஆவணி அவிட்ட நாளில் பூநூல் மாற்ற உகந்த நேரம் எப்போன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆவணி அவிட்டம் அதோட முக்கியத்துவம் என்ன? இந்த ஆவணி அவிட்ட நாளில் என்ன விஷயம், சிறப்பான விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆவணி அவிட்டம் இந்த 2024 ஆண்டு என்னைக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆவணி அவிட்டம்னு சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வர்றது இந்த பூநூல் மாற்றும் நிகழ்வு தாங்க. பூநூல் அணியும் பழக்கம் உள்ளவங்க விடிய காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நீர்நிலைகள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலில் உள்ள எல்லாருமே ஒரு குழுவாக சேர்ந்து புரோகிதர் மந்திரம் சொல்வாங்க. ஏற்கனவே போட்டிருந்த பழைய நூலை எடுத்துட்டு புதுசாக நூல் மாற்றிக்குவாங்க. இந்த ஆவணி அவிட்ட நன்னாளில் ஒவ்வொரு ஆண்டுமே இது பூநூல் மாற்றும் சடங்கு மட்டுமல்லாமல் ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த மாதிரி பூநூல் மாற்றும் சடங்குக்கு பேர் உபகர்மான்னு சொல்லப்படுறது. பிராமணர் சமூகத்தில் கல்வி கற்பதை தொடங்குவதற்காக ஒரு முக்கியமான நாள்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆவணி அவிட்ட நாள் தான். ஒரு சில சமூகங்களில் பூநூல் அணிந்தவங்க மட்டும்தான் கர்ம காரியம், அதாவது திதி கொடுக்கும்போது இந்த தவச நாட்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் மந்திரம் சொல்கிறது, அந்த மாதிரி செயல்கள் எல்லாமே இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முறைகள்லாம் இருக்குது. இப்படி ஆவணி அவிட்ட அந்த பெயர்லையே இந்த நிகழ்வு எந்த மாதம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் மாத அடிப்படையில் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமரும் 5வது மாதம் சொல்லி பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் மிகச் சிறப்பான நாள். மாதங்கள் அரசன்னே சொல்லலாம். ஏன்னா ஆவணி மாதத்தில்தான் தெய்வங்களை வழிபாடு செய்கிறக்கு ஒவ்வொரு சிறப்பான நாட்கள்னே வரும். கோகுலாஷ்டமி வரும். இந்த மாதிரி ஆவணி மாதம் நிறைய விசேஷங்கள்லாம் தொடர்ந்து வரும். மாதங்களின் அரசன்னே சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தை. அவிட்ட நட்சத்திரத்தன்று பூநூல் மாற்றிக்கொள்வாங்க. இந்த நாள் பெரும்பாலுமே பௌர்ணமி என்று தான் வரும். இந்த நாள் நாளைய தினம் 19/8/2024 நாளை திங்கட்கிழமை பௌர்ணமி என்று இந்த ஆவணி அவிட்டம் வேற மிக நல்ல நாள்னே சொல்லலாம். இந்த நாளை ஹயக்ரீவ ஜெயந்தினே கொண்டாடப்படுது மக்கள் பலருமே. இந்த ஆவணி அவிட்டம் 2024 எந்த நேரம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைய தினம் வருது. இந்த நாளில் அதிகாலை 4:32 மணியிலிருந்து 5:20 வரை பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நல்ல நேரமாக இருக்குது. நீங்கள் பூநூல் மாற்றவங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரமான 4:32லேருந்து 5:20 வரை நல்ல நேரம். அதில் மாற்றுறவங்க பூநூல் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கும்போது பகலில் 12 மணியிலேருந்து 1 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் பூநூல் மாற்றி கொள்ளலாம். பகல் 1 மணி வரை எந்த நேரம் சாதகமாக இருக்குமோ உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி ஆவணி அவிட்டம்னாலே ஒரு நல்ல நட்சத்திரம் தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வருது. அவிட்டத்தில் பிறந்தவங்க கூட சொல்லுவாங்க, இந்த மண்பானை கூட பொன் பானையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நட்சத்திரம் அவிட்டம். ஆவணி அவிட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரிக், யஜு, சாம, அதர்வணன்னு 4 வேதங்கள் இருக்குது. அசுரர்களால் வேதங்கள் திருடப்பட்டிருக்கு. அந்த வேதங்களை யாராலுமே மீட்க முடியலை. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் அவதாரம் எடுக்கிறார். மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அசுரர்களால் திருடிய வேதங்களை மீட்டு கொடுக்கிறார். அந்த வேதங்களை கொடுத்த அந்த நாள் தான் ஆவணி அவிட்டம்னு சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாமல் ஆவணி அவிட்ட நாள் தான் வேதங்களை படிக்க, வேதங்களை கற்றுக்கிறதுக்கு மிகச்சிறப்பான நாள். அந்த நாளில் தான் பெரும்பாலானவங்க குழந்தைகளை கல்வி கற்றுக்கிறதுக்காண்டி ஒரு முறையாகவும் சொல்வாங்க. இந்த நிகழ்வை உபகர்மான்னு சொல்வாங்க. ஸோ பிராமண சமூகத்தில் இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வுனே சொல்லப்படுது. இந்த உபகர்மா நிகழ்வு அவிட்ட
நட்சத்திரம் வருது. தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள். நன்றி.